الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மாணாக்க மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹமத் என்னும் அருள் என்றென்றும் எப்போதும் சொல்லட்டும் என வேண்டி எனது இந்த ஜும்மானுடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு ஒவ்வொரு நூதன அனுஷ்டானங்களும் அதுவும் பாவம்தான் என்ற தலைப்பிலே நாம் இங்கே சிறிது உரையாற்றுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது இன் தஜ்தனிபு கபாயிர துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யாத்திக்கும் வ நுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா, உங்களுக்கு விலக்கப்பட்ட பெரு பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுடைய மற்ற சிறிய பாவங்களுக்கு அதனை பரிகாரமாக்கி உங்களை மன்னித்து கண்ணியமிக்க சுவர வாயில் நுழைய வைப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதாவது இப்போது சமீபத்தில் 1-2 தினங்களாக பொங்கல் விழா என்று சொல்லி உழவர் திருநாள், தமிழர் திருநாள், இது போன்ற சில திருநாட்கள் கொண்டாடப்பட்டது. இதை பற்றி முஸ்லிம்கள் இதை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு காலங்களில் இது தமிழர் திருவிழாவாக எல்லாரும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்போது அது குறைந்து அது மருவி அது இந்துக்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா மட்டுமல்ல, அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது அது சூரிய பகவானுக்கு படையல் செய்து அதை வணங்குவதாகத்தான் அதை சொல்லப்படுகிறது. அது போன்று வெவ்வேறு ஊர்களிலும் வெவ்வேறு நாடுகளிலும், குறிப்பாக அரபு நாட்டில் கூட குவைத்து, பஹ்ரைன், மஸ்கட், துபாய் இது போன்ற நாடுகளில் கூட முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பொங்கலை சமத்துவ பொங்கல் என்று அவர்களாக ஒரு பெயரை போட்டு அது பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் மார்க்கம் எப்படி அனுமதிக்கிறது என்று பார்த்தால், எப்போது அங்கே இணை வைப்பு வருகிறதோ, சிறுக்கு வருகிறதோ, அது இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லும் போது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நபியை பார்த்து சொல்லக்கூடிய வசனம், வலக்கது ஊஹிய இலைக்க ஒ இலல்லதீன மின் கவலிக்க, நபியே உமக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் நான் வஹி அனுப்பினேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லஇன் அஷ்ரக்த, நபியே நீர் இணை வைப்பீர்களானால் லயஹபத்தன் அமலுக்க, உங்களுடைய அமலெல்லாம் நாசமாக போய்விடும், அழிந்துவிடும், உங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். வல தகூனன்ன மினல் காஸிரீன்,
மிகப்பெரிய நஷ்டவாளியாராக நீங்கள் ஆகிவிடுவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்படியானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த சூரியனை மக்கள் சூரிய கடவுளாக வணங்குகிறார்கள் அல்லவா? அல்லாஹ் சூரியனை எதற்கு படைத்திருக்கிறான்? முஃமினான மக்கள் இந்த சூரியனை பார்த்து என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் இன்னும் வானத்தில் பிரமாண்டமான படைப்புகளை படைக்கப்பட்டு வைத்திருக்கின்றன அல்லவா? இவைகளெல்லாம் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்களிலும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், இவைகளெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அறிவுள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான். சூரியன் கடவுளாக நீங்கள் சித்தரித்துக் கொள்கின்றீர்கள். ஆனால் இந்த சூரிய படைப்பு, இந்த இரவு பகல் சந்திரன் இவைகளெல்லாம் எதற்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் அறிவுள்ளவர்களுக்கு இதில் அதிகம் அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன, அப்படி அந்த அறிவுள்ளவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லும் போது, யதுக்குரூனல்லாஹ கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன், அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருந்தவர்களாகவும் படுத்த நிலையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அவர்கள் திக்ர் செய்து கொள்வார்கள். யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை எல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்துவிட்டு அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே நீ இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சூரியனை சந்திரனை கடலை மலைகளை எல்லாம் படைத்திருக்கிறாயே, இதெல்லாம் வீணுக்காக அல்லாஹ் படைக்கவில்லை என்று அந்த மோமினான மக்கள் சொல்வார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அல்லாஹ் இதெல்லாம் படைத்திருக்கிறது வீணுக்காக படைக்கவில்லை. சுப்ஹானக, உன்னை தூயவன் என்று துதிக்கின்றோம். ஃபக்கினா அதாபன்னார், அல்லாஹ்வே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறாக வந்துவிட்டால் அதனால் நரகத்தினுடைய தண்டனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று மூமினான மக்கள் பிரார்த்திப்பாராக. நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மூமினுடைய அடையாளத்தை சொல்லி, என்னுடைய படைப்புகள் பிரம்மாண்டமான படைப்புகளை பார்த்து அல்லாஹ்வை துதிப்பாடுவார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை இதுதான் கடவுள் என்று மக்கள் சித்தரித்து அதற்கு படையெழுகிறார்கள் என்று இங்கு நாம் சாதாவும் கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சொல்லும் போது அல்லாஹ் தனக்கு ஒரு ஃபார்முலாவை சொல்லும் போது குல் ஹுவல்லாஹு அஹத், அதாவது முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் முஸ்லிம் அல்லாத மக்கள் முஸ்லிமான மக்களை பார்த்து சொன்னார்கள், நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்டார்கள், எங்களுடைய இறைவன் இப்படி எல்லாம் இருப்பார்கள். செம்பிலே நாங்கள் இறைவன் செய்து வைத்திருக்கிறோம், தங்கத்திலே சிலை செய்து வைத்திருக்கிறோம், இன்ன பிற உலோகங்களில் எல்லாம் சிலைகள் செய்து வைத்திருக்கிறோம். அப்படி எங்களுடைய சிலைகளுடைய தன்மைகள், என்னுடைய கடவுளுடைய தன்மைகள் இப்படி இருக்கிறது, உங்கள் கடவுள் எப்படி இருப்பார் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், குல் நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் போன்று எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. லம் அல்லாஹு ஸமத் லம் யலித், அவன் யாரும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகர் அல்லாஹ்தான், அல்லாஹ்வுக்கு நிகராக இவ்வுலகில் யாரும் எதுவும் எப்போதும் கிடையாது என்று இந்த பார்பலாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எடுத்து சொன்னான். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஆற்றல் மிகுந்த நித்திய ஜீவனான அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றான். அதை போன்று காஃபிரான மக்கள் முஸ்லிமான அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, எப்படி சிறிது காலம் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளை நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் வணங்கக்கூடிய கடவுளை நீங்கள் சிறிது காலம் வணங்குங்கள், இப்படி இது போன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லும் போது அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், குல் நபியை சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பான காஃபிரான மக்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கும் எந்த ஒரு சிலையையும் எந்த ஒரு இறைவன் சொல்லக்கூடிய தன்மையையும் நாங்கள் வணங்கவே மாட்டேன். வலா அன்தும் ஆதுன மா அஅபுது, நான் வணங்கக்கூடியதையும் நீங்கள் வணங்குவதாக இல்லை. வலா அனா ஆபுதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கியது ஒருபோதும் நாங்கள் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆதுன மா அஅபுது, நான் வணங்குவதை நீங்கள் வணங்குவதாக இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன்,
உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்று இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக திருமறை குர்ஆன் மூலமாக எடுத்து எழுதுகின்றார் என்று சொன்னால், இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது ஒன்று சொல்லும் போது இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்கும் ஃபீக்கும் அம்ரைன், இரண்டே விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். தரக்கும் ஃபீக்கும், உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை விட்டு செல்கிறேன். லன் தவில்ல மா தமஸ்தக்கும் பிஹிமா, அந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம், அதை பின்பற்றும் காலமெல்லாம், ஒரு காலமும் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதமான, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாமான திருமறை குர்ஆனும் வ சுன்னதி, என்னுடைய வழிமுறையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறான அவர்கள் சொன்ன, செய்த, அங்கீகரித்த அந்த நபி மொழியையும் தான் வாழ்க்கைக்கு வழிமுறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். இன்னும் சொன்னார்கள், உங்களை மக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெண்மையான மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கின்றேன். வெண்மையான, அதாவது பளிச்சென்று சொல்லக்கூடிய திறந்த ஒரு விஷயமாக சொல்லிவிட்டு சொல்கிறேன். அதன் இரவு கூட பகலை போன்றது. அழிந்து போகக்கூடிய இதை தவிர அந்த மார்க்கத்தை விட்டும் வேறு யாரும் வழிகட்டு போக மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது ஒரு வெள்ளை வெளியிலிருந்து வெண்மையான மார்க்கத்தில் தான் உங்களை விட்டு செல்கின்றேன், அதன் இரவு கூட பகலை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக ஓமைப்படுத்தி சொன்னார்கள் என்று சொன்னார். நமக்கு மார்க்கம் என்ன, நமக்கு மார்க்கம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது உத்ஹுலூ ஃபி ஸில்மி காஃபா, அதாவது அந்த காலகட்டத்தில் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு அந்த பழைய மார்க்கத்தில் உள்ள சில செயல்பாடுகள் அவர்களை ஈர்த்து கொண்டே இருந்தது. அதற்கு தான் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், உத்ஹுலூ ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள், அரை குறையாக இருந்து கொள்ளாதீர்கள். வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவதை ஒரு காலமும் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கு அதுவும் முபீன், அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவதை பின்பற்றுவதனால் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, அவன் உங்களை அழிவின் பாதையில் கொண்டு விட்டு விடுவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட எந்த எக்ஸ்கியூஸ், எந்த விதிமுறையும் இல்லை. அவர்களை சொல்லும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், தன்ஸீலுன் மின் ரப்பில் ஆலமீன் வலவ் தகப்பல அலைனா பஅதுல் அகாவில் பில் யமீன் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதைனா மின்ஹுல் வதீன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சூரத்துல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனுடைய 69வது அத்தியாயம் சூரத்துல் ஹாக்கா, அதில் 46வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், தன்ஸீலுன் மின் ரப்பில் ஆலமீன், இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் இறங்கியது. வலவ் தகப்பல அலைனா, நபியே நீர் என் பேரில் பஅதுல் அகாவில் ஏதேனும் சொல்லாத ஒன்றையோ இல்ல சொன்ன ஒரு விஷயத்தையோ மாற்றி சொல்வீரையானால் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், வலது கையினால் உண்மை வலது கையை பிடிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சும்மல கதைனா மின்ஹுல் வதீன், வலது கையுடைய நரம்பை வெட்டி விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக தூதர் உமா அர்ஸல்னாக இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன், உலகத்துக்கே முன்மாதிரியாக வந்தவர்கள், உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மென்மேலும் பல்வேறு இடங்களில் ரஹமத்தன் லில் ஆலமீன் என்றும் முன்மாதிரியான நபி என்றும் சொல்லப்பட்ட அந்த நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கக்கூடிய விஷயத்திலே மிகப்பெரிய கண்டிப்பான விஷயம், நான் சொல்லாத ஒன்றை அல்ல சொன்ன ஒன்றை மாற்றியோ நீர் சொல்வீரையானால் உம்முடைய வலது கையினுடைய நாடி நரம்பையெல்லாம் தரித்து வெட்டி விடுவேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாம் அதெல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால்
நம்முடைய இந்த சமத்துவ பொங்கல் என்று சொல்லக்கூடியது போன்று இந்த சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாஹ் என்ற இறை இல்லம் இருக்கிறது அல்லவா, அங்கேதான் சமத்துவம் இருக்கிறது. அங்கே எந்த படையலும் இல்லை. உலகத்திலே முதல்ல கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் பல லட்ச மக்கள் ஒன்று கூடக்கூடியது. அந்த பள்ளிவாசல் இன்னும் உலகில் உள்ள பிரம்மாண்டமான பெரிய பெரிய பதவியும் பணமும் உடைய பிரம்மாண்டமான கோடீஸ்வரர்கள் மன்னர்கள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய அந்த இடத்தில் அங்கே எந்த ஒன்றியலும் இல்லை, எந்த படையலும் இல்லை. அங்கே சமத்துவம் அங்கே தருகி நிற்கிறது. ஆப்பிரிக்கா நாட்டுக்காரன், உகாண்டா நாட்டுக்காரன், ஜப்பான், துருக்கி, ரஷ்யா, இது போன்ற எல்லா நாட்டுக்காரர்களும் எல்லா நிறமுடையவர்களும் அனைத்து மக்களும் ஒன்று கூடியக்கூடிய இடம். மன்னர்கள், அரசர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லோரும் ஒரே ஆடையில் இரு ஆடை அடி போட்டு ஒரு யூனிட்டியாக ஒரு யூனிஃபார்மாக எல்லா உலக பிரபல்யங்களும் அங்கே ஒன்றிணையக்கூடிய இடம். அந்த ஹஜ்ஜில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமத்துவத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது குல்லு பனி ஆதம், அனைவருமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான். இவர்கள் நிறத்தால், பிறப்பால், மொழியால், இனத்தால் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அங்கே பெரியவருக்கு, அதாவது மன்னருக்கு, இன்னும் பதவியில் உயர்ந்தவருக்கு தனி வாசல், தனி பாதை அங்கு கிடையவே கிடையாது. அங்கே இஸ்லாம் சொல்வது போன்று நோ காம்ப்ரமைசன், அதாவது லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று அங்கே யாரு எப்படி எதுவுமே கிடையாது. அரசனுக்கும் ஆண்டிக்கும் ஒரே சட்டம். அப்படிப்பட்ட அந்த இடத்தில் அப்ப அங்கே சமத்துவம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மோமின்களும் ஒரு சீப்பினுடைய பல்களை கொண்டு, ஒரு சீப்பினுடைய பல் ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இன்னொன்று அதைவிட சிறுசாக இருக்காமல் சரிசமமாக எப்படி இருக்குமோ அதுபோன்றே உலகில் உள்ள அனைத்து மக்களும் சீப்புடைய பல்லை போன்று என்று மோமின்களை அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஓமைப்படுத்தி சொன்னார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் கேட்பாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் பசியாக வந்தனே, உன்னிடத்தில் உணவு கேட்டனே, நீ தந்தியா என்று. அல்லாஹுவே, நீ பசியாக வந்தியா? உனக்கு பசிக்குமா? நீ அல்லாஹு ஸமத், எதுவும் தேவையற்றல்லவா, உனக்கு எப்படி பசி வந்தது? நீ எங்கே வந்தாய் என்று கேட்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானாம், நான் வந்தேன் என்று சொன்னால் என் பெயரை சொல்லி ஒரு ஏழைகளுடைய வடிவத்தில் நான் வந்தேனே, நீ பசிக்கு நீ உணவு தந்தியா என்று வினவுவானாம். இப்படி விரவக்கூடிய அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உணவளிப்பது, அது ஏழைகளுக்கு பொருளாதார உதவி செய்வது, அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானாம், நான் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தேனே, எனக்கு நீ உதவி செய்தியா, மருத்துவ வசதி செய்தாயா, பொருளாதார செய்தியா, என்னை நீ நோய் சாதித்தாயா என்று கேட்கும்போது அல்லாஹ் உனக்கு எப்போது நோய் என்று கேட்பார்களாம். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஒரு நோயாளி அவன் நோயிலே கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவனை நோய் விசாரித்தாயா, அவனுக்கு உதவி செய்யாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு, அது மாதிரி ஏழைகளுக்கு, எதுவும் இல்லாத பசி பட்டினியில் வாழக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதுதான், அதுதான் சமத்துவம். அதுதான் என் பெயரை சொல்லி எனக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல். தான தர்மம் செய்வதும் இது போன்ற விஷயங்கள் தான் எனக்கு செய்ய வேண்டிய நல்லவள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானா. அதே போன்று இந்த சூரியனை பற்றி சொல்லும் போது சூரியன் அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானன் தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம். சூரியனும் இந்த சந்திரனும் உங்களுடைய காலக்கணக்குகளை, நேரக்கணக்குகளை அறிவதற்காகத்தான் நான் படைத்து வைத்திருக்கிறேன். தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீனுடைய ஒரு கோட்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்கிறான். அதே போல என்னிடத்திலே சொல்லும் போது வஷ்ஷம்ஸி வல் கமரி வன் நுஜூம் முஸ்ஸஹராத்தின் பிஅம்ரிஹி. இவைகள் அனைத்தும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆடம் பிரகாரம், அல்லாஹ்வுடைய ஆணையின் பிரகாரம் அவைகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹலக்கல் லைல வன் நஹார வஷ்ஷம்ஸ வல் கமர குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். வானம்,
பூமி, சூரியன், சந்திரன் இவைகள் அனைத்துமே அவருடைய அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கப்பட்ட அந்த கோள்களிலே அவைகளெல்லாம் நீந்திக் கொண்டிருக்கிறது என்பதாக சொல்கிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்று சொன்னால், இவர்களெல்லாம் கற்பனையில் இவைகளெல்லாம் இணை தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கற்பனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைக்கும் விதமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்தி வஷ்-ஷம்ஸ வல் கமர வன் நுஜூம வல் ஜிபால வஷ்-ஷஜர வத்-தவாப். அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ, நபியை நீர் பார்க்கவில்லையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சுஜூது செய்வதை பார்க்கவில்லையா? மன் ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வை சுஜூது செய்கிறது. வ மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ள அனைத்துமே சுஜூது செய்கிறது. வஷ்-ஷம்ஸ், சூரியனும் சுஜூது செய்கிறது. வல் கமர், சந்திரனும் சுஜூது செய்கிறது. வன் நுஜூம், நட்சத்திரங்கள் எல்லாம் சுஜூது செய்கிறது. வல் ஜிபால், மலைகள். வஷ்-ஷஜரு, மரங்கள். வத்-தவாப், உலகத்தில் உள்ள அனைத்து விதமான ஜீவராசிகள், ஊர்வன பரப்பன அனைத்துமே அல்லாஹ்வை சுஜூது செய்கிறது. வகஸீரன் மினன் நாஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் சுஜூது செய்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகஸீரன் ஹக்க அலைஹில் அதாப், மக்கள் அதிகமான மக்களுக்கு என்னுடைய தண்டனை கடமையாகிவிட்டது. உமை இஹ்னில்லாஹ், யாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இழிவாக்க நினைக்கிறானோ ஃபமா லஹு மின் முக்ரிம், அவனை சங்கையாக மதிப்பு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் எதை நினைத்தானோ எதை நாடிவிட்டானோ அதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த சூரியன் இவைகள் போன்ற விஷயங்கள் 5 நேர தொழுகைக்கு சூரியன் நடு உச்சியிலிருந்து சாய்ந்ததும் துஹர் தொழுகை வந்துவிடும். சூரியன் சிறிது கொஞ்சம் கூட சாய்ந்ததும் அசர் தொழுகை நேரம் வந்துவிடும். அது சூரியன் மறைந்ததும் மகரிப் நேர தொழுகை வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு நேர தொழுகைகளை கணக்கிடுவதற்காக இந்த சூரியனுடைய பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய மாதங்களை கணக்கிடுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பிறை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனை விதமான படைப்புகள் மூலமாக மனிதனுக்கு எத்தனையோ வித நன்மைகளை அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சொல்லுக்கிடங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறைகளுக்கிடங்க அல்லாஹ்வை முழுக்க முழுக்க நம்பி அல்லாஹ்வை முழுக்க முழுக்க வழிபடக்கூடிய நன்மக்களாக நம்மகள் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வாராக வேண்டி எனது முதல் ஜும்மா ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன்.